என் தங்கப்பிள்ளையே, இன்று கிருத்திகை நட்சத்திரம் வந்திருக்கின்ற கார்த்திகை மாதத்தின் முதலாவது நாளான இந்த சனிக்கிழமையின் வெற்றி விடியலில் என் பிள்ளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு நல்ல செய்தியோடு உன் அம்மா உன் இல்லத்திற்கு வந்துவிட்டேன். நிச்சயமாக தாயானவள் நல்ல செய்தியை கொண்டு வரும் பொழுது வெற்றி வரமாக அதனை நீ ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கைக்குள் என்னை அழைக்க வேண்டும். வராகி, உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை நீ வாழ்க்கையில் இழந்து விடாதே. தேவையான நேரத்தில்தான் அம்மா உன்னை தேடி வருகின்றேன். காரணமில்லாமல் எப்பொழுதும் உன்னை தேடி வருவதில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். ஒவ்வொரு விடியலும் உனக்கு வெற்றி விடியலாக மாற வேண்டும். நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்க வேண்டும். நீ கேட்டதும் இந்த வாழ்க்கை உனக்கு அதனை கொடுக்க வேண்டும். நன்மைக்கான விஷயங்கள் அத்தனையுமே உன்னை நிச்சயமாக வந்து சேர வேண்டும். யாரேனும் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிறது என்றால் அதுவெல்லாம் இந்த வராகியால் முறியடிக்கப்பட வேண்டும். இதைத்தான் உன் வாழ்க்கைக்கான ஒவ்வொரு வெற்றிக்கும் நான் நிரந்தரமாக்கி கொடுக்க வந்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சந்தித்த பிறகு சில விஷயங்கள் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வைக்கும். சில விஷயங்கள் உன்னை அப்படியே முடக்கி போடச் செய்யும். இதுவெல்லாம் நீ சரியான விஷயங்களை பற்றி எதிர்கொள்ள வேண்டிய நேரம். சில முக்கியமான கட்டத்தில் நீ எதையும் தொலைத்து விடக்கூடாதல்லவா? அதனால்தான் அம்மா எப்பொழுதும் உன்னை தேடி வருகிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். தாயானவளின் அன்பு என்றும் உனக்கு தேவை என்பதனை உணர்ந்த பிறகுதான் நான் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். என் பிள்ளையே, உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளை நேரில் வந்தாலும் அதில் எந்த பயனும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, எப்பொழுதுமே விதி என்பது உனக்கு நீயாகவே உருவாக்கி கொள்கின்ற ஒரு விஷயம். உன் விதியை நீ உருவாக்க தவறும் பொழுதுதான் அது உன்னுடைய தலைவிதியாக மாறிவிடும். வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம் தானே இருக்கின்றது. கடமையை செய்தால் அது வெற்றி, கடமைக்கு செய்தால் அது தோல்வி. கடமையை செய்ய வேண்டுமா, கடமைக்கு செய்ய வேண்டுமா என்பதில் நீதான் தெளிவாக இருக்க வேண்டும். இழந்த அத்தனை விஷயங்களையும் மீட்டு விடலாம். அதற்கு உன் நம்பிக்கையை நீ இழக்காமல் இருக்க வேண்டும். என் பிள்ளையே, அம்மா இன்று உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கின்றேன். அதை நீ கவனமாக எப்பொழுதும் வாழ்க்கையில் கடைபிடித்து வந்தாயானால் எந்த நாளிலும் இந்த வாழ்க்கையின் வெற்றி உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு பேசி தீர்வினை நீ தேட வேண்டுமே தவிர பேசி பேசியே அதை வளர்க்கக்கூடாது. நடப்பதை பார், நடந்த விஷயத்தை கிளறிக்கொண்டே இருக்காதே. எதுவாக இருந்தாலும் யாரை பற்றிய விஷயமோ அதை அவர்களிடத்தில் மட்டுமே சொல்ல வேண்டும். மற்றவர்களிடத்தில் ஒரு நாளும் சொல்லாதே. எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் உன்னுடைய உறுதியை காட்டு. இது உனக்கு வேண்டும் என்கின்ற உறுதியோடு இரு. நிச்சயமாக ஒரு நாளும் பிடிவாதத்தை அதன் மீது காட்டாதே. விவரம் என்னவென்று சொல்ல வேண்டுமே தவிர வீண் வார்த்தைகளை ஒரு நாளும் விடக்கூடாது. தீர்வை தேட வேண்டுமே தவிர தேவையில்லாதவற்றில் தலையை விட்டுவிடக்கூடாது. என் பிள்ளையே, இதுவெல்லாம் நீ எப்பொழுதுமே தெளிவாக இருந்து செய்யக்கூடிய சில விஷயங்கள். அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் கெடுத்து விடாதே என்று அம்மா சொல்கின்றேன். நிச்சயமாக உனக்கு புரியும் என்று நான் நம்புகின்றேன். என் பிள்ளையே, நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மிடத்தில் உதவி என்று வந்து நின்றுவிட்டால் மறுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்.
அப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீ தெய்வத்தை நாடு. நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் உனக்கான உதவி கிடைத்தே தீரும். யாரிடமும் உன்னுடைய வழிகளை பகிர்ந்து கொள்ளாதே. தனியாகவே அழுது கொள். ஏன் தெரியுமா? உன்னிடத்தில் ஆறுதல் சொல்வது போல சொல்லிவிட்டு அடுத்தவரிடத்தில் சென்று சிரித்து மகிழ்கின்ற உலகம். அதனால் உன் கண்ணீரை யாருக்கும் வெளிப்படுத்தாதே. தெய்வத்திடம் மட்டும் சொல்லிவிடு. அப்பொழுதும் கூட நீ கண்ணீர் சிந்த வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை. உண்மையை நீ ஒருவரிடத்தில் சொல்கிறாய் என்றால் அதை அவர்கள் நம்ப மாட்டார்கள். ஆனால் அப்பொழுதும் கூட நீ என்ன செய்வாய் தெரியுமா? சத்தியத்தை செய்வாய். நிச்சயமாக பொய்யை கூட போகின்ற போக்கில் சொல்லிவிட்டு செல்ல முடிகின்றது. ஆனால் உண்மையை சொன்னால் 1000 கட்டுப்பாடுகள் இங்கு இருக்கின்றது. என் பிள்ளையே, உன்னை சுற்றி இருக்கின்ற துரோகிகள் என்றால் யார் தெரியுமா? துரோகத்தை செய்துவிட்டு அந்த குற்ற உணர்வு சிறிதளவு கூட இல்லாமல் திரிபவர்கள்தான் மிகச்சிறந்த துரோகிகள். உடனிருந்து கொண்டே அதை செய்வதோடு மட்டுமல்லாமல் அதற்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போலவும் அவர்கள் நடந்து கொள்கின்றார்கள் அல்லவா? இவர்கள்தான் உண்மையில் ஆகச் சிறந்த துரோகிகள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எந்த காலகட்டத்திலுமே இவர்களை நினைத்து வருந்தாதே. எந்த நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவர் இல்லை என்பதனை புரிந்து கொள். எப்பொழுதும் உன்னை நீ உயர்ந்த இடத்திலேயே வைத்து கொண்டிரு. நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும். வாழ்வது மிகவும் எளிதான விஷயம் என்று எல்லோரும் நினைக்கின்றார்கள். அதை கஷ்டமாக்குவது என்ன தெரியுமா? உன்னுடைய பேராசைதான். அப்படியானால் இந்த வாழ்க்கை மிகவும் எளிமையான ஒரு விஷயம்தான். எளிதாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கைதான் அல்லவா? அதனை எப்பொழுதுமே பெற்றுக்கொள்ள நீ உன்னை தயாராக வைத்து கொண்டிருந்தாலே போதும். வாழ்கின்ற வாழ்க்கையை நீ சரியான பாதையை நோக்கி பயணித்து கொண்டிருந்தாயானால் நீ அடைய நினைக்கின்ற இலக்கு மிக விரைவாக உன்னை தேடி வந்துவிடும். கடவுள் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும் பொழுது கலங்கி விடாதே. அவர் உனக்கு கஷ்டத்தை கொடுப்பது உன்னை சோதிப்பதற்காக அல்ல, உனக்கு எவ்வளவு சோதனைகளை தாங்க முடியும் என்று உன்னை பற்றியே புரிய வைப்பதற்காகத்தான். என் பிள்ளையே, ஓடிக்கொண்டே இரு. எல்லை கோட்டை அடையாவிட்டாலும் உன்னுடைய கால்களாவது உறுதிப்படும் என்பதனை நீ புரிந்து கொள். வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையில் இருக்கின்ற வித்தியாசத்தை நான் சொல்லும் பொழுது தெரிந்து கொண்டாயல்லவா? அப்படியானால் இனிமேல் எல்லா விஷயங்களையும் நீ எப்படி எதிர்கொள்ளப் போகிறாய் என்பதை பொறுத்து உன் வாழ்க்கை சூழ்நிலைகள் நிச்சயமாக மாறுபடும். உழைப்பு மட்டும்தான் உன்னை வாழ்க்கையின் உச்சத்திற்கு அழைத்து செல்லும். உன்னுடைய கனவுகளை நனவாக்க நீ உழைத்து கொண்டே இரு. உன்னுடைய உழைப்பு தான் உன்னுடைய குரல் என்பதனை புரிந்து கொள். வெற்றியின் ரகசியம் என்ன தெரியுமா? தொடர்ச்சியான முயற்சிதான் வெற்றியை கொடுக்கும் என்பதனை முதலில் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்கும்படி பல நல்ல விஷயங்களை செய்து கொண்டிரு. யாரையும் நீ திரும்பி பார்க்க வேண்டாம். உன்னுடைய வேலை என்னவோ அதில் உன்னுடைய கவனத்தை செலுத்தி கொண்டே இரு. வாழ்க்கையில் சில உண்மைகளை உனக்கு அம்மா சொல்லும் பொழுதெல்லாம் அதை நீ சரியாக ஏற்றுக்கொண்டிருந்தாயானால் நிச்சயமாக என்றோ இந்த வாழ்க்கை உனக்கான அதிர்ஷ்டத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுத்திருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என்றோ உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை வந்து சேர்ந்து விட்டது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நல்லது நடக்கும் பொழுது அதனை நல்லபடியாக ஏற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு. நன்மைகள் உன்னை தொடர்ந்து வருகின்ற பொழுது அதை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. நல்ல நேரத்தில் உன்னை சந்திக்கின்ற எந்த விஷயமாக இருந்தாலுமே அதில் உனக்கான வெற்றியும் அடங்கி இருக்கிறது என்பது உன் நினைவில் இருக்கட்டும். நான் இருக்கிறேன் உன்னோடு.
நல்ல விஷயங்களை உனக்கு எடுத்துச் சொல்லவும் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கவும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.